வேதத்துல ப்ரொடெக்ஷனுக்குன்னு ஒரு அதிகாரம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சங்கீதம் 91 அதிகாரத்தை தாங்க நான் சொல்லுவேன், எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த 91 சங்கீதம் முழுவதும் ஒரு பாதுகாப்பின் சங்கீதமா இருக்கு. இன்னைக்கு அநேக டிசாஸ்டர், அநேக எதிர்பாராத ஆபத்துகள், எதிர்பாராத வியாதி, நல்லாதான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு பெரிய வியாதி வரும். அது மூலமா டோட்டல் ஃபேமிலியோட ஹாப்பினஸ், சமாதானம், நிம்மதி, ஏர்னிங், சம்பாத்தியம் எல்லாமே போயிடும். ஒரு புயல் அடிச்சு எல்லாத்தையும் வாஷ் அப் பண்ண மாதிரி ஆயிடும். அநேகருக்கு நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். எங்க லைஃப் நல்லா போச்சு 2000 இயர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறத்துல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறத்துலேருந்து எங்கள் வாழ்க்கை நிம்மதியே இல்லை, எங்கள் சந்தோஷம் போச்சு, இந்த காரியம் நடந்துச்சு, இந்த இழப்பு நேர்ந்தது, இது மூலமாக எங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் 91 சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நமக்கு ஒரு மறைவு இருக்குங்க, நமக்கு ஒரு நிழல் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம், ஐயோ நமக்கு பாதுகாப்பு இல்லையே, நம்ம எவ்வளவு பெரிய லாக் போட்டு நம்ம வீட்டை பூட்டினாலும் சரிங்க, எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் நமக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம ஆத்துமாவை எந்த ஒரு காரியத்தாலையும் ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது. அந்த ஆத்துமாவை பாதுகாக்கிற பாதுகாவலர் யாருன்னா, அதை படைத்த ஆத்தும மணவாளன் இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் அந்த ஆத்துமாவை பாதுகாக்க முடியும். நைட்டு தூங்கிடுறோம், அந்த ஆத்துமாவுக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. ஆனா அந்த பத்திரமா நம்ம ஜீவனை பாதுகாப்பது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப அவருக்குள்ள, அவருடைய மறைவுக்கு பின்னாடி நீங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவரை நம்பி அவர் பின்னாடி போய் நம்ம நின்னுகிட்டோம்னா நமக்கு என்ன நடக்குமா? 10வது வசனம், அதே அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் நீங்க சொல்லுங்க. முடிஞ்சா, உங்களால முடிஞ்சா இந்த முழு அதிகாரத்தையும், 16 வசனம் இருக்கு, முழு அதிகாரத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு பகலும் இரவும் உங்க வாக் பண்ணும்போது, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது, சமைக்கும் போது, டிராவல் பண்ணும்போது, டிரைவ் பண்ணும்போது கூட இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு உன்னத பாதுகாப்புக்குள்ள நீங்க இருப்பதை உணர்வீங்க. கர்த்தருக்குள்ள அடைக்கல புகுந்து கொள்ளணும், ஏசப்பாவை நம்பணும், எனக்காக நீங்க இருக்கீங்கன்னு விசுவாசிக்கணும். அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க அவருக்குள்ள இருக்கும் பொழுது எந்த பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது. நம்முடைய நிம்மதியை பறிக்கிற காரியங்கள் எதுவுமே உங்களை அணுக முடியாது. நீங்க நிச்சயம் பாதுகாப்பாக இருக்க முடியும்.